வணக்கம் and welcome to Kanna's Kitchen. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் உள்ள 3 ஆப்ஷனில் மேலே உள்ள ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். கிறிஸ்மஸுக்காக ஸ்பெஷலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ஒன்று நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட் சர்ப்ரைஸ். இந்த டேட் சர்ப்ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நாம் இப்போது பார்ப்போம். மைதா மாவு 400 கிராம், பட்டர் 200 கிராம், சீனி ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. சீனியை பவுடர் பண்ணி வையுங்க. வெனிலா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், முட்டை 1. இது பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு முக்கியமான பொருள் இதுதான். இது டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். 500 கிராம் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாத்தையும் நீக்கிட்டு வையுங்க. அதோட முழு கஜு இதில் ஒரு 100லேருந்து 150 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் பட்டர் ஓ மார்ஜரின் சேர்த்துக்கலாம். அதோட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சீனியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். கேக்குக்கு எப்படி பீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். அதோட அந்த ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுங்க. இப்போது வெனிலாவை சேர்த்துக்கலாம். மாவுக்குள்ளே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து அதை நல்லா அரிச்சிட்டு இதோட சேர்த்துக்குங்க. கடைசியாக இதை கையால் பிரட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதில் தண்ணி பதம் கொஞ்சம் கூடிட்டுது. அதால் நான் ஒரு கொஞ்சம் மா எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு நீங்கள் அந்த மாவை கொண்டு வரணும். இந்த பதம் சரியாக இருக்கும். இனி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொலித்தீன் கவரில் ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுட்டு எடுங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. மாவை கொஞ்சம் தூவிட்டு இது ஒரு சப்பாத்தி கட்டையை யூஸ் பண்ணி இதை நல்லா தட்டையாக ரோல் பண்ணி எடுங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. இப்படி எல்லா ரவுண்ட்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்டு மீதமாக உள்ள இந்த மாவை மறுபடியும் ஒரு தடவை நல்லா குழச்சி அதையும் ரோல் பண்ணிவிட்டு அதுலேயும் இன்னும் உங்களுக்கு தேவையான அளவு இந்த ரவுண்ட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உடைஞ்ச கஜு இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. முழுமையாக உள்ள ஒரு கஜு தான் யூஸ் பண்ணணும். அதை ஒரு பேரிச்சம்பழத்தில் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பேரிச்சம்பழத்தால் அதை நீங்கள் மூடி கவர் பண்ணி இது ஒரு பேரிச்சம்பழம் மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி வையுங்க. நாம் ஏற்கனவே எடுத்து அந்த பேரிச்சம்பழத்தோட விதைக்கு பதிலாக தான் இந்த கஜுவை நாம் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த மாதிரி நாம் ஏற்கனவே வட்டமாக வெட்டி வச்சுருக்கிற இந்த மா கலவையின் மேலே இந்த டேட்ஸை வச்சு இதை கவர் பண்ணி உருட்டி எடுங்க. ஒரு முட்டை ஷேப்புக்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவை தூவி நீங்கள் இதை கையில் பிடிச்சி அந்த ஷேப்பை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு முட்டை ஷேப்பில் செய்து வையுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை நான் லைட்டாக வறுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே டெசிகேட்டட் காக்கட் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு உருண்டையிலையும் இதை போட்டு நல்லா தூவிட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பரை நீங்கள் விரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு அழகாக அடுக்கிட்டு அவனில் வச்சு ஒரு 25-30 மினிட்ஸ் வச்சுட்டு எடுங்க. இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெளியில் குக்கி உள்ள டேட்ஸ், அந்த டேட்ஸுக்குள்ளே ஒரு கஜு இருக்கும். இதுதான் அந்த டேட் சர்ப்ரைஸ்.